PySparkல எப்படி ஒரு CSV ஃபைலை ரீட் பண்றது அப்படிங்கறத சொல்லி கொடுக்க போறேன். 3 ரெக்கார்ட் இருக்கு. இது எல்லாமே கமா செப்பரேட்டட். அதே மாதிரி மேல data.csv நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் .csv எக்ஸ்டென்ஷன்ல. சரி, இப்ப PySparkல பாத்தீங்கன்னா ஃபைல் பாத்னு ரெகுலர் பண்ணி என்னோட ஃபைல் பாத்தை நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் df spark.read.csv. ஸோ இந்த read.csvங்கிறது PySpark ஓட இன்பில்ட் ஃபங்க்ஷன். சோ அதை நான் அப்படியே கால் பண்ணி ஃபைல் பார்த்து நான் கொடுத்துக்கிறேன். அதாவது என்னோட டேட்டாவோட பார்த்து ஹெட்டர் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இந்த டேட்டால எந்த ஒரு காலம் நேம்ஸும் கிடையாது, அதனால நான் அது ஃபால்ஸ்னு போட்டா அதுவே கிரியேட் பண்ணிக்கும். அண்ட் தென் இன்ஃபர் ஸ்கீமா ஈக்குவல் டு ட்ரூ. என்னோட ஃபைல்ல இருக்கிற ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப்னு PySparkல கண்டுபிடிக்க முடியும் நீங்க ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா. இப்போ df.showனு போட்டு அவுட்புட்டை காமிக்கிறேன். df.print ஸ்கீமான்னு போட்டு அதோட டேட்டா டைப்பையும் நான் காமிக்கிறேன். சோ இங்க பாத்தீங்களா அதுவே காலம் நேம்ஸ் எடுத்துக்கிச்சு நம்ம கொடுக்காதனால. ஏன்னா நான் இங்க ஃபால்ஸ் போட்டேன். சோ இங்க வந்து பாருங்க பிரிண்ட் ஸ்கீமாவோட அவுட்புட் என்ன கொடுக்கும்னா அதோட டேட்டா டைப்ஸ் கொடுக்கும். சோ C0 ஆட்டோமேட்டிக்கா அது இன்டிஜர்னு எடுத்துக்கிச்சு. ரெண்டாவது காலமும் ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்ட்ரிங்னே எடுத்துக்கிச்சு. மூணாவது நான் இன்டிஜர்னே எடுத்துக்கிச்சு. பிகாஸ் நம்ம இங்க ஸ்ட்ரிங் இன்டிஜர்னு எங்கேயுமே கொடுக்கல. இன்ஃபர் ஸ்கீமா ட்ரூன்னு கொடுத்தா PySpark அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் டேட்டா டைப். அவ்வளவுதாங்க. PySpark ரொம்ப ஈஸி. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.